30 டேஸில் 50K ஏர்ன் பண்ண போகிறோம். அதில் இன்னைக்கு டே 4. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரண். ஃபஸ்ட்டு காராக பார்த்தீங்கன்னா கேகே நேரில் தான் இருந்துச்சு. அன்னைக்கு அந்த கார் பண்ண சொன்னாங்க, இன்றைக்கி இந்த கார் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போவுமே இந்த கார் தான் வாஷ் பண்ண சொல்லுவாங்க, அன்றைக்கி ஏதோ மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த காரை கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் கார் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வர்றதுக்கு முன்னாடியே இந்த காருக்கு வந்துட்டோம். ஏன்னா அன்றைக்கி வெயில் நின்று ரொம்ப படாதபாடுபட்டுட்டேன். ஸோ அந்த காரையும் டக்கு டக்குன்னு வெயில் வர்றதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபோர்த்து கார் பார்த்தீங்கன்னா ஐயர் பங்களாவில் தான். கேஸ் கம்பெனிக்கு போய் அந்த காரை நிழலில் தூக்கி போட்டு அங்கங்கே வச்சு வீடியோ பிடிச்சி அந்த காரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபிஃப்த்து கார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர்மெலன் ஜூஸை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபிஃப்த்து கார் பார்த்தீங்க அப்படின்னா பேபி குளத்தில் தான். இந்த அப்பார்ட்மெண்ட் பேர் என் வாயிலே நுழையாது. பட் ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கார் பண்ணணும். அந்த அப்பார்ட்மெண்ட் காரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நேற்று இங்கே ஒரு ஒயிட் கலர் கிரிப்டா கார் பண்ணோம். அந்த கார் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கஸ்டமர் என் காரையும் எனக்கு வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு அந்த காரையும் மோட்டர் வாஷ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு ரெஃபரல் மூலியமா அடிக்கடி எங்களுக்கு கார் வந்துகிட்டே இருக்கும். மோட்டர் வாஷ்னு வந்துட்டா பார்ட்னர் எப்பயுமே ஆட் ஆயிடுவாப்ல. கார் பண்ணுறதுக்கும் சரி, வீடியோ பிடிக்கிறதுக்கும் சரி. அப்படியே அந்த மோட்டர் வாஷையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு டயத்தை பார்த்தா மணி 6 ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஆரப்பாளையத்தில் ஒரு கார் வேற வாஷ் பண்ணணும். அங்கே வேற போய் அதை பண்ணிட்டு டார்ச் லைட் வச்சு அந்த காரை தொடச்சிட்டு கஸ்டமர் வேற கார் கவரை வென்சீல்ல போட்டு போப்போம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு மொத்தமாக 7 கார் பண்ணியிருக்கோம். 1160 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் ஜூஸு டீ கழிச்சது போக 1090 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதுதாங்க டே 4ஓட ஏர்னிங்ஸ். நாளைக்கு டே 5ல பார்க்கலாம்.